ஹாய் ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து சிறகடிக்க ஆசையில வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் எல்லாம் எதுவும் இல்ல. ஒரு வித்தியாசமான ஒரு இது எதிர்பார்த்த ஒண்ணு. நாங்க வந்து முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, மனோஜ் வந்து ஆல்ரெடி ஒரு பொண்ணுங்க கிட்ட வந்து ஏமாந்துட்டாங்க, 27 லட்சம் ரூபாய் வந்து காசை ஏமாந்துட்டாங்கன்னு சொல்லி. இப்போ ரோஹிணி வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த காசை வந்து திருப்பி எடுத்துட்டு வர்றதுக்கான முயற்சியில வந்து இறங்க போறாங்க. இவங்க 2 பேரும் வந்து இந்த கனடாக்கு போறதுக்கு ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுல போய் உட்காந்து அங்க என்ன இந்த மாதிரி ஒரு ஆளை பாத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. சோ இதுதான் வந்து அவங்க 2 பேருக்கும் நடக்கிற ஒரு ஸ்டோரி. சோ நீ என்னமா நினைக்கிற இந்த ட்விஸ்ட் பத்தி? அந்த பொண்ணுதான் இங்க வந்துட்டுதா போல இருக்கு ப்ரோமோல. இந்தியாவில வந்து இவங்க கனடால போய் தேடுறாங்க. அது இந்த பொண்ணு தெரியுமா, நீ யாரோ புதுசா ஒரு பொண்ணு வந்து உட்காந்துக்கிட்டு இந்த பொண்ணு தெரியுமான்னு கேட்டா எப்படி? இந்த மாதிரி தாங்க நாங்க கொடுத்துருக்கோம் இன்ஃபர்மேஷன், இங்கதான் நான் தான் கொண்டு வந்து இது பணத்தை கட்டினேன்னு சொன்னாரு. அப்ப அங்க இருக்கிற டீடைல்ஸ்ல போய் செக் பண்ணுங்க அப்படின்னு. இந்த பொண்ணு தெரியுமா அப்படின்னு. அதுல வேற இன்னும் நீ இந்த போட்டோ வச்சிட்டு இருக்கியா, அவ வச்சிட்டு இருக்கனால தானே அந்த பொண்ணை என்னன்னு தேட முடியுது, இல்லன்னா எங்க இருந்து தேட முடியும்? அங்க வந்து முத்து மீனா கதையில வந்து மீனாக்கு வந்து புதுசா வண்டி வாங்கி கொடுத்துட்டாரு முத்து. சோ அந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து நம்ம டெலிவரி பாய்ஸ்ல வந்து ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுட்டு ஒரே நாளில் 500 மாலைகள் கட்டி சாதனை புரிந்த முத்துவின் மனைவி மீனாவின் நடமாடும் பூக்கடை அப்படின்னு வந்து போட்டாரு. ஆமா, அதனால வந்து அந்த சூப்பர். என்னன்னா வண்டி எல்லாம் வாங்கிட்டு தான் கேக்குறாரு, வண்டி உனக்கு ஓட்ட தெரியுமான்னு. ஓட்ட தெரியாதுன்னு சொன்னா என்ன பண்ணிருப்பாரு? வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் கூட போடல. ஆமா, ரொம்ப தப்புங்க. ஆனா கீழே போடுறீங்க தலைக்கவசம் மிகவும் அவசியம்னு. ஏன் அந்த பொண்ணு தலையில ஹெல்மெட் போட்டுன்னு போற மாதிரி காமிச்சா என்ன? பூ தெரியாதுல. பூ தெரிய வேணும். பூ தெரியறதுக்கு பூ தெரியணும், அது மீனா இருந்தாலும் தெரியணும். அதுக்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும்ல. அவர் கார் ஓட்டும் போது பாத்தீங்கன்னா கரெக்டா அவருக்கு சைட் பெல்ட் போட்டு தானே ஓட்டுறாரு. அது மாதிரி இவங்க வந்துட்டு தலையில கவசத்தை அணிந்துதான் செல்ல வேண்டும். அப்புறம் தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கு தகுதி இல்லாம போயிடும்ல, தப்பு இல்ல. ஆல்ரெடி ரூல்ஸ் வந்து இன்ஃபோர்ஸ்ல இருக்குது. ஆமா, சோ அதனால இதுதான். சோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு இது வந்து பண்ணாரு. ஆக்சுவலா முத்து வந்து எல்லாரையும் வாங்க வாங்க வாங்க. அப்புறமா வந்துட்டு நேம் காமிச்சாரு. இங்க பாத்தீங்களா அப்படின்னாரு. என்ன அது எம்னு போட்டிருக்கு. அதுக்கு வந்து ஒரு பெரிய ஜோக் அடிச்சாரு நம்ம மனோஜ். என்ன பெரிய விஷயம், எல்லுக்கு அப்புறம் வர்றது எல்லுக்கு முன்னாடி வர்றது. இல்ல அவரு வேற வேலையெல்லாம் விட்டுறணும் இல்ல, அவரையே இன்னும் கூட சொல்லிருக்காங்க, என் பேரோட முதல் லெட்டர் எடுத்து எழுதிட்டியா, குடு குடு எந்துதானே அது அப்படின்னு. அவரு சொன்னாரு முத்து மீனா 2 பேருக்குமே எம் இல்ல, அதனால எம். அதான் ஏற்கனவே கார்லயே போட்டு காமிச்சிட்டியாப்பா அப்படின்ட்டாரு அவங்க அப்பா. சொன்ன டைலாக்கே திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் நீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல இது வந்து ஆமா அம்மா பேர்ல வேற நீ வச்ச, இப்ப ஏன் தூக்கினேன்னு அவங்க. மனோஜ் வந்து ஆக்சுவலா வந்து கரெக்டான கேள்விகளை அழகான டைமிங்ல வந்து கேக்குறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் என்னதான் வந்து அம்மா என்ன எனக்குதான் அம்மா பிடிக்கும் சொல்லிட்டு, இல்ல அம்மாவுக்காக தானே கேக்குறாரு. அம்மா பேர்ல வச்சிருந்தா இப்ப ஏன் உன் பேர்ல மாத்திக்கிட்டா, இவ்வளவு நாள் எங்க அம்மா பேர் வச்சேன், எங்க அம்மா பேர் வச்சிருந்தா சொன்னேன் அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு பாருங்க முத்து. சப்ப விளக்கம். இப்போ நம்மளோட பார்லாமா கூட வந்து நம்ம அம்மா பேரை தான் வந்து வச்சாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே தூக்கிட்டாங்க. நம்மளும் வந்து பூக்கடைக்கு அம்மா பேர் தான் வச்சோம், கார்பரேஷன் காரனுக்கு பொறுக்காம தூக்கிட்டு போயிட்டான். இதுல இருந்து என்ன தெரியுது, அனு விட்டுட்டாரு. அதிர்ஷ்டம் இல்லாத அம்மா, அதிர்ஷ்டம் இல்லாத பேருன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால நாங்க பேரை மாத்திட்டோம் அப்படின்ட்டாங்க. இப்ப என்னன்னா போயிடுச்சு விஜயாக்கு. இல்ல விஜயாக்கு அங்க இருந்துதான் தூக்கிட்டாங்க. இங்க பாரு இவளாவது என் பேரை வச்சிட்டு இருக்காங்க. அப்புறமா என்ன பண்ணாங்க, பூக்கடைக்கா என் பேருனாங்க. இப்ப உங்க பேரு எங்கேயுமே கிடையாது, அது கூட உங்க பேர் இல்ல. உங்களுக்கு மெயின் காரணமே அவங்களோட சம்பந்தி வந்து அவமானப்படுத்திட்டாங்க இவங்கள. பூ வந்து உங்க பேர்ல தானே இருக்குது, இதெல்லாம் கத்துக்கோங்க. இதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு போக வர கடைக்கு யாரா வந்து கேட்டாங்கன்னா கேட்கறதுக்கு ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு முழம் போட்டு கொடுங்க. இப்படி 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 போட்டுட்டு இருந்தாங்க. அதுல இவங்களுக்கு அவமானமா போயிடுச்சு, அதனால இதை தூக்க வச்சுட்டாங்க. இப்ப வந்து மனசு கஷ்டப்படுறாங்க, இப்ப எங்கேயுமே நம்ம பேர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்னன்னா வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இதுல காட்டிட்டு இருக்கும் போது நம்ம விஜயாக்கு வந்து ஸ்டமக் ஃபயர், ஸ்டமக் பர்னிங் அதெல்லாம் காமிக்கும் போது இவ வந்துட்டு என்னடி இது இப்படி பண்ணிட்டாங்கன்னு ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தா அதை பேசல. ஆனா வந்து மனோஜ் வந்து புலமீன் இருக்காரு. ரவி சுத்தி பார்த்தோம்னா ரவி கூட வந்து அவன் பாட்டு நல்லா இருக்கான், அவங்க 2 பேரும் வந்து கார் வாங்க போறாங்களாம். இவன் பார்த்தனா இவனுக்கு அவ கார் வாங்கி கொடுத்தா அவனுக்கு இவன் பைக் வாங்கி கொடுக்குறான். எனக்கு தான் யாருமே இல்ல, நான் வந்து ரொம்ப ஒண்ணுமே இல்லாத அனாத மாதிரி ஆயிட்டேன், அம்மா கூட எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இப்பெல்லாம் அப்படின்னு புலம்புனாரு. ஆனா அந்த அம்மா வந்து வீர் கொண்டு விழுந்துட்டாங்க. கிட்ட நீ தொலைச்சியோ அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம. இல்ல ரோஹிணி முதல்ல எடுத்தோன்னே நீ என்ன அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு, ஓ பார்ட்ல இருந்து நான் தான் இந்த வீட்டுக்கு காசுக்கு செலவு கொடுக்குறேன்,
அது உனக்கு பண்ற ஹெல்ப் கிடையாதா? கரெக்ட் தானுங்க. அவங்க தானே அந்த என்னவோ பண்றாங்க, ஏதோ ஃப்ராட் பண்றாங்க. அந்த வீட்டுக்கு அவருக்கு சார்பா இவங்க தான் பணம் கொடுக்குறாங்க. ஆனா சும்மா ஒண்ணும் கொடுக்கல, 10 லட்சம் ரூபாய் வாங்கி தான் கொடுக்குறாங்க. அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு வட்டி என்னாச்சு? ஆமா, அத பத்தி ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்க சைடுல ஏன் எதுவுமே நம்ம காட்டவே மாட்டாங்க. இவங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்க, அந்த பார்லர்காக இவங்க பேரை வச்சாங்க. இவங்க வந்து பூ கடைக்கு ஒண்ணு இவங்க ஒன்னும் பணம் கொடுக்கலையா, அவங்க மனசார பேர் வச்சாங்க. இவங்க காசை வாங்கின்னு பேர் வச்சுட்டு அது கூட சும்மா ஏமாத்திட்டு உங்க பேர் தான் சொல்லிட்டு அப்புறம் தூக்கிட்டாங்க. அப்புறம் இப்ப வேற பேர் இருக்குது. அது ஆக்சுவலா அவங்களோட கடையும் கிடையாது, ஏதோ வேலை செய்யறாங்க போல இருக்குது அந்த இடத்துல. எல்லாமே கேட்டா நாங்க டைப் போட்டோம் பெரிய இடத்துல, அவங்க பேர் தான் நாங்க வைக்கணும்னு ஒரு புழுவிட்டாங்க. சோ இந்த மாதிரி கதை போயிட்டு இருக்கு. இதுல வந்து இந்த கனடால இருந்து இந்த ஜீவான் யார்கிட்ட வந்து இவரு காசு ஏமாந்தாரோ அவங்க வராங்க. அவங்க வந்து முத்துவோட கார்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து என்னன்னு சொல்லிடலாம் அடுத்த ஸ்டோரி. அது தவிர இல்ல இன்னொன்னு வந்து நடந்தது. அங்க வந்து இங்க இருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க. அவங்க வீட்டுல எல்லாம் அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கவங்க எல்லாரும் வந்து பாத்துட்டு பரவாயில்ல, நல்ல நான் கூட ஏதோ சண்டைக்காரரா வரும்னு நினைச்சோம், நல்ல மாப்பிள்ளையா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பெருமையாயிடுச்சு. ஆனா அங்க அவங்க வழக்கம் தம்பி ஒருத்தர் இருக்காரு, இவரு கை உடைச்சிட்டாரு சண்டை போட்டு. அந்த கோவத்துல இருக்காரு. அவரு என்ன பண்றாரு, ஆமா பெருசா வாங்கி கொடுத்துட்டாரு, என்னத்த பண்ணி கிழிச்சிட்டாரு அப்படின்னாரு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, என் புருஷன் எனக்கு பண்றதெல்லாம் நல்லாதான் பண்றாரு, உனக்கே அதுல கோவம் வருது, உனக்கு ஏன் அப்படி நீ இந்த மாதிரி இருக்க அப்படின்னு அவர் மூஞ்சே மாறி போச்சு. எதுவுமே பிரயோஜனம் இல்ல நம்ம அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்ல, அவரு பிடிக்கல, நம்ம வந்து பிரயோஜனமா இருக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து செல்ஃப் ரியலைசேஷன் எல்லாம் கிடையாது. எல்லாரும் பணம் சம்பாதிக்கணும்ன்றது ஆசை தானே. அதனால தானே எல்லாரும் இல்லீகல் பணம் வந்துருச்சுன்னா நான் இதை விட பயங்கரமா நான் பண்ணுவேன். அவர் என்னத்த இல்லீகல் பண்ணாரு, இந்த வீட்டுக்கு என்ன பண்ணிருக்காருன்னு தெரியல. எல்லாரும் அதே மாதிரி தான் இருக்காங்க. சோ நான் சம்பாதிக்கிறேன், நான் பயங்கரமா சம்பாதிக்கிறேன், நான் ஒருத்தவங்க கிட்ட போய் சம்பாதிக்கிறேன், அதுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இன்னொரு கை அப்படிதான் இருக்குது, இன்னும் ஒரு வட்டி கூட வாங்கல. கை சரியாயிட்டு அப்புறமா இதை எடுத்து ஓட்டி பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கடுப்பாயிடுச்சு அவருக்கு, எனக்கு இதற்கு வண்டின்ற மாதிரி. சோ எங்களோட ப்ரெடிக்ஷன் வந்து இந்த கதையில வந்து ஒண்ணு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு நாங்க சொல்றோம். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முத்து வந்து அந்த ஜீவா கிட்ட இருந்து அந்த காசை வந்து முத்து வந்து கண்டுபிடிச்சு எடுத்துருவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க அப்பா கிட்ட அந்த பணம் போயிடும், அதுதான் நடக்கும், வேற வழி கிடையாது. ஏன்னா இவங்க போடுற பிளான் இவங்க வந்து ஒர்க் அவுட் ஆக போறது கிடையாது. இவங்களுக்கு அந்த பொண்ணு பணம் இல்ல, அவங்க வந்து அப்படியே அந்த காசை வந்து இவங்க எடுத்துக்கலான்ற மாதிரி வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு வந்து அப்பாவுக்கு வந்து அதாவது வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிய வந்துரும். மனோஜ் வந்து ஏன்னா மத்தவங்க எல்லாம் தெரியாது, மனோஜ் வந்து காசு தொலைச்சிட்டான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அவன் வந்து ஒரு பொண்ணுகிட்ட இப்படி கொடுத்து ஏமாந்தான், அது தூக்கிட்டு போயிடுச்சுன்னு தெரியாது. அத வந்து இப்ப எல்லாரும் முன்னாடி தெரிஞ்சு அசிங்கமும் பட போறாங்க. கூட அந்த காசும் சரியா வந்து சேர போறது இல்ல, அப்படியே வந்தாலும் யாரோ ஒருத்தவங்க திருடிட்டு போயிடுவாங்கன்றதுதான் எங்க ப்ரெடிக்ஷன். இன்னொரு ப்ரெடிக்ஷனும் இருக்கு, மீனாவோட டப்பாவை வந்து யாருன்னா உடைச்சிருவாங்க, இல்ல அந்த வண்டியை திருடிடுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நடந்துதான் ஆகணும். ஏன்னா விஜயா இருக்கிற வைத்தறிச்சல்ல என்ன வேணா பண்ணுவாங்க போல இது. சோ இதான் வந்து எல்லாம் எடுக்கிற மாதிரி எல்லாம் காட்ட மாட்டாங்க, அது காட்டினா மாட்டிக்குவாங்கன்னு தெரியும். இந்த பணம் வந்து இவங்க அப்பாவுக்கு வந்து சேர்ந்துரும், அது வந்து மனோஜ் கையில போகாதுன்றது என்னோட ப்ரெடிக்ஷன். சரி, ஓகே, நாளைக்கு எபிசோட்ல நாங்க சந்திக்கிறோம். ஓகே, பை.